சரிண்ணே. சரி, எப்போ கரையை வச்சுக்கலாம்? பணம்லாம் ரெடியா இருக்கு. ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டா உடனே வச்சுக்கலாம். நான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, கண்டிப்பா அந்த வீட்டை திரும்ப மீட்டு கொடுப்பேன்னு. அதான் இது. அது எப்படி தம்பி முடிஞ்சது? அது ஒண்ணும் இல்லப்பா, அண்ணாச்சியை வச்சு 25 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சு வீட்டை வாங்கிட்டேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? சின்னதா ஒரு கையெழுத்து போட்டா போதுமா? மற்றதெல்லாம் வக்கீல் சார் பார்த்துப்பாரு. ஆமா மேடம், நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நானே ஒரு வெளியில கொண்டு வந்துடுறேன். நான் சொன்ன டைமுக்குள்ள உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க அக்காவை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். போதுமா? ஏன்பா இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணு என் பொண்டாட்டி தான் பாட்டி. இவ்வளவு காணும்னு தான் தேடிட்டு. அட என்னப்பா தம்பி, இந்த பொண்ணு 2 நாளா என் வீட்ல எல்லாம் இருக்கு. போலி பத்திரம் ரெடி பண்ணி வேற ஒருத்தருக்கு விக்கிறியா? அவர்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல், இவர்கிட்ட இருக்கிறது தான் டூப்ளிகேட். என்னப்பா உன் வீட்டையே என்னவோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? புதுசாக தான் இருக்கு வாசு. என் வீட்டில் நான் கால் வச்சு எத்தனை நாள் ஆச்சு. அப்பா வாங்கப்பா, வாங்க. அண்ணி, அண்ணி. தாத்தா அம்மா செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? வாங்க மாமா. இருங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போறியா? நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் தாத்தா. உடம்புலாம் நல்லா இருக்கா? அப்பா உட்காருங்க. மாமா இந்தாங்க தண்ணி. கொடுங்க. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. ஏமா இப்படி போய் சொல்ற? ஜானகி, என்னோட குடிகார பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையில் எந்த சுகமும் இல்லாமல் போயிடுச்சுமா. நீ படுற அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நானும் ஒரு காரணம். உன்னோட சங்கடத்தை நினச்சி ஜெயிலில் கூட எனக்கு தூக்கமே வரலம்மா. அட ஏன்பா வந்தது வராதுமா அந்த பொண்ணு மனசை பேசி சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்க? முதல்ல போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுப்பா. ஆமா மாமா, இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருக்கேன். போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். ஆமாம்மா, ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுமா. எப்படியோ ராஜேஸ்வரி கேஸை வாபஸ் வாங்கினதுனால வெளியில் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வரேன். ஆனால் செஞ்ச கொலைக்காக பயந்துக்கிட்டு என் புள்ள போலீஸையும் சட்டத்தையும் ஏமாற்றிட்டு ஊரை விட்டு ஓடிக்கிட்டு திரியிறான். இதெல்லாம் நல்லது இல்லைம்மா. அதான் பேசாமல் அவனை போலீஸில் சரணடைய சொல்லுமா. எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும்? சரி இருக்கட்டும், முதல்ல உன் தம்பி சக்திவேல் வீட்டில் போய் நீ துக்கம் விசாரிச்சுட்டு வந்திருப்பா. சரி சுப்பிரமணி, என்னப்பா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ட்ரைனிங் போயிருக்கானே உன் தம்பி சண்முகம், அவனுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னியா? அவன் போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கான். ஃபோன் பண்ணி சொன்னா இந்த விஷயத்தை கேட்டு வருத்தப்படுவான்னு இந்த விஷயத்த பாத்தியா, இப்போ கூட உன் தம்பியை விட்டு கொடுக்காம பேசுகிற. டேய், இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ நல்லது செஞ்சுருக்க. உன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி வீணாக போகணும்? ஏம்பா அதெல்லாம் இருக்கட்டும்பா, முதல்ல போய் நீ குளிச்சுட்டு வந்து சாப்பிட்ற வழியை பாரு. வாங்கப்பா. சரிம்மா, நான் புறப்படுறேம்மா. திடீர்னு உன்னை வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. அவங்கள சொல்லியும் தப்பில்லை நளினி. 4-5 நாள் தொடர்ந்து லீவ் போட்டால் யார் தான் சும்மா இருப்பாங்க? அதுவும் அது கொரியர் ஆஃபீஸ் வேற. அடுத்தது என்ன பண்ண போற? எப்பவும் போலதான் மறுபடியும் கம்பெனியா ஏறி இறங்கி வேலை தேட வேண்டியதான். என்னடி இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சிரமப்பட்டு தானே இந்த கொரியர் ஆஃபீஸ்ல உனக்கு வேலை கிடைச்சது. அதெல்லாம் மறந்துட்டியா? தெரியும் நளினி, என்ன பண்ண சொல்ற? நடந்ததே நினைச்சு இடிஞ்சு உட்கார நான் விரும்பல. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பிரச்சனையை பார்த்தாச்சு. இப்பெல்லாம் பிரச்சனையை பார்த்தா ரொம்ப சாதாரணமா தெரியுது.
உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா அதே நேரத்துல குழப்பமாவும் இருக்கு இளவரசி. என்ன சொல்ற? இல்ல, வேலை போன விஷயத்த ஈஸியா எடுத்துக்கிட்ட, வீடு காலி பண்ற விஷயத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்ட. ஆனா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் உன் மனசை ஏண்டி மாத்திக்க மாட்டேங்கிற? எதை சொல்ற? சுப்பிரமணி விஷயத்தை தான் சொல்றேன். நீ, உன் தங்கச்சி, உங்க அம்மா அவர் எவ்வளவு கேவலப்படுத்தி பேசினாலும் நீ காணாம போயிட்டன உடனே உன்னை தேடி கண்டுபிடிச்சு உனக்கும் உங்க அம்மாவுக்கும் அட்வைஸ் பண்ணி உங்களை சேர்த்து வச்சாரே, அவருக்கு நீ என்ன பண்ண போற? பெத்த தாயை உன் மேல சந்தேகப்பட்டு சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு தாலி கட்ட சுப்பிரமணியோட நிழல் கூட உன் மேல பட்டதே இல்லை. உன்னை சந்தேகப்பட்ட உங்க அம்மாவுக்கே அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. எவ்ளோ பெருந்தன்மை அந்த மனுஷனுக்கு! இந்த மனசை யாருக்குடி வரும்? இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை நீ ஏண்டி ஏத்துக்க மாட்டேங்கிற? அதான் எனக்கு குழப்பமாவே இருக்கு. என்ன பேசுற நீ? எங்க அப்பாவோட இழப்புல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் படுற எல்லா கஷ்டத்துக்குமே அவன் தானே காரணம். அந்த ஆள் மட்டும் லாரி ஏத்தி எங்க அப்பாவை கொல்லாம இருந்திருந்தா, என் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவளையே எங்க அம்மா என் மேல சந்தேகப்பட்டு பேசினதுக்கும் நான் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் அந்த சுப்பிரமணி தானே. சுப்பிரமணி மேல உள்ள வெறுப்பினால வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. உன் அம்மா உன்னை சந்தேகப்பட்டு பேசுறதுக்கும் நீ வீட்டை விட்டு போனதுக்கும் சுப்பிரமணி எப்படி காரணமா இருக்க முடியும்? எங்க அம்மா என்னையும் ராஜாவையும் சந்தேகப்பட்டு பேசும்போது என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? தாலியை கட்டிட்டு புருஷனை விட்டு தனியா இருக்கனாலதான் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு காரணம் சுப்பிரமணி தானே. வேணாங்கிற பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி எங்க சுத்தியும் சுப்பிரமணி மேலதான் குத்தங்கிறியே. உன்கிட்ட பேசி உன் மனசை என்னால மாத்த முடியாது. ராஜா, ஹாய். ஹாய். உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இளவரசி கூட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ராஜா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். இளவரசி இங்க தான் இருக்கான்னு சொன்னேன். இருந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் எப்படி என்கிட்ட பேசுவாரு? எப்படி முகத்தை காமிப்பாரு? அதான் அந்த நல்ல மனுஷன் மேல எங்க அம்மா அபாண்டமா ஒரு பழிய போட்டாங்களே, அதான் அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. வீடை காலி பண்ணுங்கன்னு நேரடியா சொல்ல முடியாம வேற ஆளுங்க வந்து பாக்குற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு போறாரு. எங்க திரும்ப வந்து பேசினா பழி வந்துருமோன்னு பயந்துதான் போறாரு போல. ஆமா, வேலை போன விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல போறியா? இன்னும் சொல்லல, ஆனா கண்டிப்பா சொல்லுவேன். ஏற்கனவே மறைச்சனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. இனிமே எதுவும் மறைக்கிறதா இல்ல. யோசிச்சு செய்டி. அம்மாவால இதை தாங்கிக்க முடியுமா? இதை விட எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் அம்மா பார்த்துட்டாங்க நளினி. இந்த வாட்டி இது ஒரு பிரச்சனையா இருக்காது, சமாளிச்சுப்பாங்க. சரி போலாமா? ம். கவிதா, ஆ தேன் சாப்பிட்டாளா? சாப்பிட்டா. அப்பா இல்ல, அவருக்கு ஏதோ வயிறு சரியில்லைன்னு சொன்னாரு. நீங்க சாப்பிடுங்க. வயிறு சரியில்லையாமா? ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா, டிஃபன் வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? வாங்க சாப்பிடலாம். வேண்டாம் தம்பி, எனக்கு வயிறு சரியில்லை, நீங்க போய் சாப்பிடுங்க. வயிறு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா? என்ன சொல்றீங்க? இதை பாருங்கப்பா, ஒரு தகப்பனோட மனசு என்னன்னு எனக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? என்னதான் இருந்தாலும் கார்த்திக் மேல உங்களுக்கு கோவம் இருக்கலாம். ஆனா உங்க பையனை உங்க எதிரில 4 பேர் சேர்ந்து அடிக்கும்போது மனசுக்கு வருத்தமா தான் இருக்கும். பட் அவனை திருத்தறதுக்கு
எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. கவிதா, இன்னைக்கு வழக்கத்தை விட 2 இட்லி அதிகமாக வைமா. உண்மையிலே வயிறு சரியில்லை தான். தம்பி அப்படி கேட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் அதிகமாகவே சாப்பிட போகிறேன். என்னப்பா, நான் கேட்டதுல உங்களுக்கு ஏதாவது கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. தம்பி, அவன் பிறந்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு அவன் மாட்டிக்கிட்டு உதவாங்கின போது தான் உண்மையிலே நான் சந்தோஷப்பட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காம நான் சொன்னதும் சாப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நமக்குள்ள இருக்கு தம்பி தேங்க்ஸ் எல்லாம். யாரு? அண்ணாச்சி வந்திருக்கேன். அண்ணாச்சியா? வாங்க, உள்ள வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்க அண்ணாச்சி. 25 லட்ச ரூபா கைக்கு வந்துருச்சு, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, கொடுங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. என்ன சார் தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்றீங்க? நீங்க எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த உதவி கூட பண்ணலன்னா எப்படி சார்? இனிமே உங்க வாழ்க்கையில அவன் குறுக்கிடவே மாட்டான் சார். அவன் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க தான் வந்தேன். வரட்டுங்களா? சரி அண்ணாச்சி, வரேன் சார். தேங்க்யூ. கவிதா, நீ கொடுத்த வீடும் திரும்ப வந்துடுச்சு. நான் கொடுத்த பணமும் வந்துடுச்சு. கார்த்திக்கு நம்ம பலம் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில குறுக்கிட மாட்டான். இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வை. என்ன மாமா, பெசஞ்ச சாதத்தை சாப்பிடாம வெச்சக்கண்ணு வாங்காம சுப்பிரமணிய பாத்துட்டு இருக்கீங்க? என்னப்பா ஆச்சு? சாப்பிடுங்க. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சப்பா. அதை நினச்சா எனக்கு சாப்பாடே பிடிக்கல. எனக்கு என்னப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லைப்பா, விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நீ இந்த குடும்பத்துக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமல் போயிடுச்சு. ஏதோ கிட்ட இருந்து உனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிற வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போச்சு. சரி, நீயே தான் உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்ட. ஆனால் அதுவும் விளங்காமல் போயிடுச்சப்பா. உனக்கு மட்டும் ஏன்ப்பா இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்? சரி, அதை விட இளவரசியை டைவர்ஸ் பண்ணுற விஷயமா நான் ஜெயிலில் இருக்கும்போது சொன்னேனே, அதை பற்றி என்ன முடிவு பண்ண? என்ன மாமா, சுப்பிரமணியாவது இளவரசியை டைவர்ஸ் பண்றதாவது அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னம்மா சொல்கிற நீ? கயல் கல்யாண ட்ராமாவில் இளவரசி ஒத்து வரலைங்கிறதுனால தானே இளவரசியை டைவர்ஸ் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறமா நீ ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? அது நீங்க மட்டும் முடிவு பண்ண போதுமா மாமா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இளவரசி மனசுல சுப்பிரமணி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சுப்பிரமணி மனசுல இளவரசி தானே இருக்கா? அட என்னம்மா நீ, சுப்பிரமணிக்கும் இளவரசிக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு ஏன் முயற்சி பண்ணோம்? அப்படியே நம்ம எல்லாரும் ஏதாவது பாடுபட்டு அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சாலும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சனால தான் டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். அதுக்கப்புறமும் சுப்பிரமணி மனசில் இளவரசி தான் இருக்கான்னு நீ சொல்கிற. எதை வச்சு நீ எப்படி சொல்கிற? சுப்பிரமணியோட மனசுல இளவரசியோட நினைப்பு இல்லைன்னா காணாம போன இளவரசியை தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்குமா? நீ என்னம்மா சொல்கிற? நீ காணாமல் போன இளவரசியை சுப்பிரமணி தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தானா? ஆமா மாமா, இளவரசியோட அம்மா அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் ராஜாவோட சேர்த்து வச்சு இளவரசியை தப்பா பேசிட்டாங்க. இளவரசி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. காணாம போன இளவரசிய சுப்பிரமணி தான் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்கு. என்னப்பா சுப்பிரமணி, ஏதோ ஒரு நாள் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பரிகாரமாக தான் நீ அந்த இளவரசி கழுத்தில் தாலி கட்டினேன்னு நினச்சேன். ஆனால் நீ இளவரசி மேலே ஆசைப்பட்டு தான் தாலி கட்டினியா? சுப்பிரமணி, உன் மனசில் என்ன இளவரசி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கா? உன் மனசில் என்ன இருக்குன்னு சொன்னாதானப்பா நான் ஏதாவது ஒரு முடிவு பண்ண முடியும். அப்பா, இளவரசி மேல இருக்கிற ஆசையில நான் தாலி கட்டலப்பா. அதே மாதிரி இளவரசியோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையிலையும் நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரல. அவ கழுத்துல தாலி கட்டினேன்ற முறையில அவ என் பொண்டாட்டி. பொண்டாட்டியை காணும்னா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றது புருஷனோட கடமை இல்லையா?
அந்த கடமையை தான்ப்பா நான் செஞ்சேன். புருஷனா கடமையதான் செஞ்சேன்னு சுப்பிரமணி வேணா சொல்லலாம். ஆனா அந்த இளவரசி மனுஷனா கூட மதிக்கலையே. இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக ஏன் தங்கச்சி அவ வாழ்க்கையை பணைய வச்சு இன்னைக்கு நிர்கதியா நிக்கிறா. கயல் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு எங்க அம்மா கெடு வச்சுட்டு போயிருக்கு. இன்னும் 15 நாளுக்குள்ள சுப்பிரமணி கயல் கழுத்துல தாலி கட்டலன்னா நம்ம வீட்டு வாசல்ல வச்சு எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொழுத்து போன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சுப்பிரமணி, இதுக்கு என்னப்பா பதில் சொல்ற நீ? அப்பா, இதுல என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. கல்யாண டிராமாவுக்கு என்ன கட்டாயப்படுத்தினதே கயல் தான். முதல்ல முடியவே முடியாதுன்னு சொன்னா கடைசியில எல்லா விஷயமும் தெரிஞ்ச ரமேஷுங்கிற மாப்பிள்ளைய கயலுக்கு ரெடி பண்ணிட்டு தான் இந்த டிராமாவுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். கடைசி நேரத்துல ரமேஷ் காலை வாரிட்டான். அதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். மற்றபடி என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. நான் எப்போவாது கயல் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேனா? இல்ல ஆசை வார்த்தை பேசி மோசம் பண்ணனா? சொல்லுங்கப்பா. சுப்பிரமணியும் இளவரசியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒண்ணு என் தங்கச்சி கிடைக்கல. அந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும்னு எங்க அம்மா சொல்லல. சுப்பிரமணியும் இளவரசியும் தான் சந்தோஷமா வாழலையே. ஒரு நாள் வாழ்நாளும் சுப்பிரமணி மாமாவோட தான் சேர்ந்து வாழவேன்னு என் தங்கச்சி வைராக்கியமா இருக்கா. அதனாலதான் நானும் இவ்வளவு தூரம் பேசுறேன். அப்படி நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. இந்த விஷயத்துல நாம மட்டுமே பேசி ஒரு முடிவு எடுக்க முடியாதுமா. கையிலையும் உங்க அம்மாவும் சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். சரி, நான் போய் அவங்க 2 பேரையும் சந்திச்சு பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணுவேன். அண்ணே அண்ணே. வாங்க சித்தப்பா. ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சித்தியெல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. உட்காருங்க சித்தப்பா. ஆ. நல்லா இருக்கீங்களா சித்தப்பா? நல்லா இருக்கம்மா. நீ இன்னும் காலேஜ் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டு இருக்கேன் சித்தப்பா. சரி, அம்மா எங்க? அம்மா காமாட்சியத்து வீடு வரைக்கும் போயிருக்காங்க. அப்படியா? சரி சித்தப்பாக்கு காஃபி கொண்டு வா போ. சரிக்கா. இல்ல வேணாம்மா, இப்பதான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். இளவரசி, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? சந்தோஷமா தானே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா. கோழி மிதிச்சு கொஞ்சம் சாகுமா? அதுவும் சரிதாம்மா. கோழி ஒண்ணும் வேணும்னு மிதிக்கிறது இல்லையே. ஆமா, அம்மா போன் பண்ணி 10,000 பணம் வேணும்னு கேட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். நேர்ல வாங்க சொல்றேன்னாங்க. என்ன விஷயம்? அது வந்து சித்தப்பா, வீட்டை காலி பண்ணணும். அதான் பணம் கேட்டு உங்களை கால் பண்ணி வர சொன்னாங்க. என்னது? வீட்டை காலி பண்ணுமா? ஏன் இந்த வீட்டுல என்ன பிரச்சனை? வீட்டுக்காரங்க வீட்டை காலி பண்ண சொன்னா காலி பண்ணி தானே ஆகணும் சித்தப்பா. ராஜா தம்பி வீட்டை காலி பண்ண சொன்னாரா? எதுக்காக சொன்னாரு? அப்படி சொல்லிருக்க மாட்டாரே. பின்ன என்ன சித்தப்பா, அம்மா பண்ண காரியத்துக்கு வேற என்ன பண்ண சொல்லுவாரு? தேவையில்லாம அவரையும் அக்காவையும் சம்மந்தப்படுத்தி பேசிட்டாங்கல்ல, அந்த கோவம் தான் அவருக்கு. ராஜா அந்த மாதிரி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டாரே. அம்மா, ராஜா உங்கள்கிட்ட வந்து நேரா சொன்னாரா? நேரா சொல்லல சித்தப்பா, மறைமுகமா சொல்லிட்டாரு. மறைமுகமா சொன்னாரா? என்னம்மா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. வேற ஆளுங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு போயாச்சு. வீட்ல ஆளுங்க குடியிருக்கும் போதே வேற ஆளுங்க வந்து பாக்குறாங்கன்னா வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லாம தானே சொல்லிருக்காரு. ராஜா அந்த மாதிரி எடுத்தங்க கவுத்தன்னு முடிவு எடுக்க மாட்டாரு. இல்ல சித்தப்பா, ராஜா முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிட்டாரு. அக்காவோட சம்பவத்துக்கு அப்புறம் சரியா பேசுறதில்ல, வீட்டுக்கும் வரதில்ல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாமளே புரிஞ்சுக்கிட்டு வீட்டை காலி பண்றது தானே முறை. அதனால வீட்டை காலி பண்ணலான்னு இருக்கோம். உடனே வீடு மாத்தறங்கிறது முடியாத காரியமா? ஏன்னா நம்ம வசதி தகுந்த மாதிரி வீடு அமையணும், தேடி பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு சித்தப்பா. வீட்டை பார்க்க வந்தவங்க 1 வாரத்துல வீட்டுக்கு குடி வந்துடும்னு சொன்னாங்க சித்தப்பா. 1 வாரத்துலலாம் நம்ம நினைச்ச மாதிரி வீடு அமையாதுமா. கொஞ்சம் பொறுங்க. எதுக்கு நான் ராஜா தம்பிகிட்ட பேசிட்டு வரேன், இருங்க. ராஜா தம்பி, ராஜா தம்பி. சார் வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தம்பி. உள்ள வாங்க சார். இல்ல பரவாயில்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அண்ணி உங்களையும் இளவரசியும் சம்மந்தப்படுத்தி பேசிட கூடாது, தப்புதான். அதை விடுங்க சார். இப்ப எதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு? நான் அதெல்லாம் மறந்துட்டேன் சார். அப்படி இல்ல தம்பி, அந்த வருத்தம் உங்க மனசுல இருக்கு. அதனாலதான் முன்ன மாதிரி பேசுறதுல பழகுறதுலன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. உங்க வருத்தம் நியாயமானதுதான். அதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எப்படி தம்பி? நீங்க என்ன சொல்றீங்க?
ஒரு வாரங்கிறது ரொம்ப குறைவு தம்பி. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வாரத்துல வீடு பார்த்து எப்படி தம்பி போறது? 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு அண்ணி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. என்னது வேற வீடு பார்த்துட்டு போக போறாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, நீங்க தான் அந்த வீட்டுக்கு வேற ஆளை குடி வைக்க போறீங்களா? ஆளும் கூட வீட்டை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இத பத்தி அவங்க யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க அவங்கள்ட்ட சரியா பேசுறது இல்லையா? அதனாலதான் என்ன வரவழைச்சிருக்காங்க. அது வீடை காலி பண்ணிக்கிறான், ஆனா கொஞ்சம் அவகாசம் கொண்டு தம்பி. அப்படியா? சரி, கொஞ்சம் என் கூட வாங்க. சரி. அதான் சித்தப்பா பேச போயிருக்காருல்ல, வரட்டும் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அக்கா, ஏங்க உங்க வீட்ல எல்லாரும் தப்பா தான் புரிஞ்சுப்பீங்களா? புதுசா குடித்தனம் வர போறது நீங்க இருக்க போர்ஷனுக்கு இல்லைங்க, நான் இருக்க போர்ஷனுக்கு. என்ன தம்பி, நீங்க வீடை காலி பண்ண போறீங்களா? ஆமாங்க, நான் இருக்க போர்ஷனை பார்க்கறதுக்கு பதிலா நீங்க இருக்கிற போர்ஷனை பார்த்துட்டு போயிட்டாங்க. தம்பி, இது உங்க சொந்த வீடு, நீங்க ஏன் காலி பண்ணணும்? நானும் இளவரசியும் யதார்த்தமா பேசி பழகிறத அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னென்னமோ பேசி என்னென்னமோ நடந்து போச்சு. மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா? அதான் அவங்களை காலி பண்ண சொன்னா அவங்க லேடிஸ் எங்க போவாங்க? அதான் நானே காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். தம்பி, உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம இவங்க எல்லாம் உங்களை தப்பா நினைச்சிட்டாங்க. இவங்க சார்பா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், என்ன சார் பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு பெரிய மனசு, உங்க கள்ளமில்லாத நட்பை எங்க அண்ணி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த காரணத்து கொண்டோ உங்க போஷனை காலி பண்ண வேணாம், இங்கே இருங்க. அவங்க அம்மாவே தப்பா நினைச்சிட்டாங்க. ஊரார் கண்ணுக்கும் தப்பா தான் படும். அப்புறம் இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி பேசுவாங்க. எதுக்குங்க வம்பு? நானே காலி பண்ணிக்கிறேன். இளவரசி, நீ சொல்லுமா, நீ சொன்ன தம்பி கேட்கும். அக்கா சொல்லுக்கா. ராஜா, எங்களுக்காக நீங்க வீடெல்லாம் காலி பண்ணிட்டு எங்கேயும் போகாதீங்க. அம்மா முன்னாடி மாதிரி இல்ல, நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க சரி, நாளைக்கு நம்மளை பத்தி ஊர் தப்பா பேசிருச்சுன்னா? ஊர் வாயை நம்ம மூட முடியாது, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஊருக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா நம்ம வாழ முடியாது ராஜா. அப்புறம் எதுக்காக நீங்க வீட்டை விட்டு போனீங்க? அது அம்மா அப்படி பேசிட்டாங்கன்ற விரக்தியில தான் ராஜா, முட்டாள்தனமா நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீங்க மட்டும் வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தா நாம பேசி அம்மாவுக்கு உண்மையை புரிய வச்சிருக்கலாம்ல. ஆனா நீங்க அவசரப்பட்டு வீட்டை விட்டு போய் எல்லாருக்குமே தர்ம சங்கடத்தை உண்டாக்கிட்டீங்களே. அதனாலதான் உங்ககிட்ட பேசாம அவாய்ட் பண்ணேன். அன்னைக்கு சுப்பிரமணியம் உங்களை கூட்டிட்டு வரும்போது கூட உங்ககிட்ட பேசாததுக்கு காரணம் அதான். புனிதமான நம்ம நட்பு கலங்கப்பட்டு போயிருச்சேன்னு வருத்தம் எனக்கு. நீங்க இனிமே அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம மேல இப்ப அம்மாக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நீங்க பழைய மாதிரி எப்போ இந்த வீட்டுக்கு வரணும், போகணும், பேசணும். வீட்டெல்லாம் காலி பண்ணாதீங்க ராஜா. ராஜா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இளவரசியே சொல்லிடுச்சு. நீங்க இந்த போர்ஷன்ல குடியிருங்க, பழைய மாதிரி எங்க கூட சகஜமா இருங்க. சரின்னு சொல்லுங்க ராஜா. சரிங்க, உங்க விருப்பம்தான் என்னோட சந்தோஷம். ரொம்ப நன்றி தம்பி, வாங்க. வரேங்க. சரி, காலேஜ் டைம் ஆகல, கிளம்பு. சரிக்கா. வாங்க மாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உட்காருங்க மாமா. இருக்கட்டுமா, பரவாயில்ல, நீ உட்காரு. நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். வீட்டுல அதுக்குள்ள வேலை அதிகமாயிடுச்சு, அதான். அதனால என்னம்மா? அதனாலதான் நானே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏமா, மாமா வந்திருக்காரு, நீ பாட்டுக்கு எதுவும் பேசாம உட்காந்துட்டே இருக்க? என்னத்த பேசுறது? பேச வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டு 15 நாள் கெடு கொடுத்துட்டு வந்திருக்கேனே. ஆனா அது விஷயமா தான் பேச வந்திருக்கேன் ராசம்மா. இந்த நடந்த விஷயமெல்லாம் உனக்கும் தெரியும், நீயும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இளவரசி கழுத்தில் சுப்பிரமணி தாலி கட்டியிருக்கான். அது என்ன ஏதுன்னு ஒரு முடிவு தெரியாமல் எடுத்தங்கவுத்தன்னு திடீர்னு கயல் கழுத்தில் எப்படிமா தாலி கட்ட முடியும்? நான் ஜெயிலில் இருக்கும்போதே சொன்னேன் ராசம்மா, அந்த இளவரசியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கயல்வெளி கழுத்தில் தாலி கட்டணும். அவன் அதை ஒத்துக்கவே இல்லையே. இதிலிருந்து என்ன தெரியுது? அவன் மனசில் இன்னும் இளவரசி இருக்கான்னு தானே தெரியுது. அவன் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது அவனை கட்டாயப்படுத்தி நம்ம கயல்வெளி கழுத்தில் தாலி கட்ட சொன்னோம்னா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
யோசிச்சு பாரு. பிடிவாதம் பிடிக்கிற கையலோட மனசை மாற்றி அவளுக்கு புத்தி சொல்கிறத விட்டுட்டு எல்லாரும் என்னையே குத்தம் சொல்கிறீங்களே. நான் என்ன கையலை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி மோசம் பண்ணானா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சுப்பிரமணி கேட்குறான். அவனுக்கு நான் என்னமா பதில் சொல்கிறது? நான் ஒண்ணு ஒட்டிட்டு வாழறவங்களை வெட்டி விட்டுட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுன்னு கேட்கல. அந்த இளவரசி உன் புள்ள கூட வாழ மாட்டேன்னு ரொம்ப திமிரா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. உன் புள்ளோட எதிர்காலத்துக்காக தான் எதிர்கால வாழ்க்கையே பணைய வச்சு இப்ப பரிதாபமா நிக்கிறா. என் பொண்ணுக்கு என்ன பதில் தானே நான் கேக்குறேன். இது வரைக்கும் 2 தடவை கல்யாணம் ஏற்பாடாகி தடங்கல் ஆயிடுச்சு. சுப்பிரமணியையும் கைலையும் பத்தி ஊரெல்லாம் பேசி சந்தி சிரிச்சாச்சு. இனிமே இவளை எவன் கட்டிக்குவா? அப்படியே எவன் கையிலயோ கால்லயோ விழுந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்துவானா? பழைய கதையெல்லாம் பேசி அவளை வாழ வெட்டியாக்கி தான் அனுப்புவான். உன் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பாடுபட்ட என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போகணுமா? விடுதலை பத்திரத்துல கூட புருஷங்கிற உறவை கொடுக்க மாட்டேன்னு திமிரா இருக்கிற அந்த இளவரசியை விட உன் பையனுக்காக தான் எதிர்காலத்தையே வீணாக்கிட்டு இருக்கிற என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறது என்ன தப்பு இருக்கு? நீ பேசுகிற நியாயமெல்லாம் சரிதான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். எல்லாத்தையும் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. நான் கொடுத்த கெடுப்படி இன்னும் 15 நாளைக்குள்ள உன் பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஆகணும். அப்படி இல்லனா நாங்க 2 பேரும் உன் வீட்டு வாசல்ல எரிஞ்சு கறிக்கட்டை ஆயிடுவோம். கையில கடையை பாத்துக்க. என்னம்மா உங்க அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்களே, என்னம்மா அது? மாமா, அம்மா இப்படி பேசிட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இளவரசியும் சுப்பிரமணி மாமாவும் இங்கேயும் அங்கேயுமா இருக்கிறது தான். அவங்க 2 பேரும் மட்டும் ஒன்னா ஒரே வீட்டில் தங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவும் மனசை மாத்திப்பாங்க. நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. ஆனா இளவரசி ரொம்ப பிடிவாதமா இருக்கே. மற்றவங்கலாம் போய் பேசினப்ப தானே மாமா இளவரசி பிடி கொடுக்காம பேசினா. வீட்டுக்கு பெரியவர் நீங்க போய் பேசுங்க. நீங்க போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பா இளவரசி கேப்பா, அவ திரும்பி வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாமா. நிஜமாமா சொல்ற? ஆமா மாமா, நீங்க போய் பேசி பாருங்க, கண்டிப்பா இளவரசி திரும்பி வருவா. அந்த வீட்ல இளவரசியோட அம்மா கூட உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவாங்க பாருங்க. நானும் உங்க கூட வரேன், போய் பேசி பாப்போம். என்னம்மா யோசிக்கிறீங்க? சரிம்மா, நீ சொன்னபடியே முயற்சி பண்ணி பார்ப்போம். எப்படியோ சுப்பிரமணிய வாழ்க்கையில் நல்லது நடந்தால் சரி. அப்புறம் எப்போ போகிறதுன்னு சொல்கிறேன், வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலாம். கண்டிப்பா மாமா. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேம்மா. ஏண்டா ஏதோ ஆட்டோமொபைல் ஷாப் ஓபன் பண்ண போறேன்னு சொன்ன, இப்ப கிரானைட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்க. அதுவும் என் பேர் வைக்க போறேன்னு சொன்ன, இப்ப வேற ஏதோ பேர் இருக்கு. அது வந்து என் ஃப்ரெண்டோட மாமா தானே பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு ஷூரிட்டி கொடுத்தாரு. அவர் தான் இப்போதைக்கு காமன் பேர் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி உங்க அம்மா பேரே வச்சுக்கலாம்னு சொன்னாரு. சரிப்பா. ஒரு நிமிஷம், நான் சுரேந்தரை பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா இங்க இருக்கிற வேலையாட்கள்கிட்ட கரெக்டா பார்த்து வேலையை வைக்கீங்க. ஓகே சார், அசால்ட்டா இருக்க வேண்டாம். ஓகே சரியா, நான் பார்த்துறேன். சரி பாருங்க. வாடா சுரேந்தர். என்னடா இது ஆரம்பிக்கிறதுக்கு உங்க மாமா தானே ஷூரிட்டி போட்டு ஹெல்ப் பண்ணாரு, அவரு என்ன வரலையே? மாமா பெங்களூருக்கு ஒரு வேலையை போயிருக்காரு, நம்ம 2 பேரும் நல்லபடியா ஆரம்பிக்க சொன்னாரு, வந்துறேன் இருக்காரு. அப்படியா? என்னக்கா குமாரசாமி அண்ணன் இன்னும் காணோம்? வருவாண்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒருவேளை செழிய நேர்ல போய் கூப்பிடலன்னு கோவத்துல வராம இருந்துட்டாரோ? அவன் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. நான் போய் கூப்பிட்ட போதே என்ன சொன்னான், எந்த வேலையா இருந்தாலும் நான் கண்டிப்பா வருவேன்கான்னு சொன்னான். வருவான், கொஞ்சம் இரு. சரி சொன்ன எல்லாம் வந்துட்டான் பத்தியா? சரியா? மாமா வராரு. ஏய் வாடா. வாங்க மாமா, வாங்க. வா ஷாம்லா. என்னக்கா பையன் பிசினஸ் ஆரம்பிச்சது முகத்துல ஏகப்பட்ட மகிழ்ச்சி இருக்காதா? பின்ன பெத்தவங்களுக்கு இதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேணும்? அப்புறம் சரியா, ரொம்ப கிராண்டா ஆரம்பிச்சிருக்க. யாருடைய தயவும் இல்லாம நீ சுயமா நின்று ஆரம்பிச்சிருக்க பத்தியா? ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ அங்கிள். ஆனா நான் மட்டும் இந்த கம்பெனியை தனியாக ஸ்டார்ட் பண்ணல, என் ஃப்ரெண்டு என் கூட பார்ட்னராக சேர்ந்திருக்கான். அப்படியா? இவன் தான் என் ஃப்ரெண்டு சுரேந்தர். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ கிரானைட் கம்பெனியில் என் கூட பார்ட்னராக சேர்ந்திருக்கான். இவன் அங்கிள் தான் பேங்க்ல லோனுக்கு ஷூரிட்டி கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு.
அப்படியா? ஆமா சார். ஏன்பா ஆட்டோமொபைல் படிச்சுட்டு கிரானைட் பிசினஸ்க்கு வந்த? இது என்னோட ஒரு பார்ட் தான் சார். நான் புதுசா ஒரு கார்பரேட்டர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அது சக்சஸ் ஆனதும் லைன் மாறிடுவேன். புது கார்பரேட்டரா? ஆமா அங்கிள். இப்போ உங்க கார் லிட்டருக்கு 8 கிலோமீட்டரும் ஏசி போட்டா 6 கிலோமீட்டரும் தருதுன்னு வச்சுக்கோங்க. இவன் கண்டுபிடிச்ச கார்பரேட்டர் போட்டா லிட்டருக்கு 16 கிலோமீட்டரும் ஏசி போட்டா 14 கிலோமீட்டரும் தரும் அங்கிள். ஓ அப்படியா? வெரி குட். உன்னுடைய இந்த கண்டுபிடிப்பு வெற்றி அடையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த துறையிலையும் நீ பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும். தேங்க்யூ சார். அங்கிள் நீங்க தான் குத்துவிளக்கு ஏத்தி ஆரம்பிச்சு வைக்கணும் சார். வாங்க. ஷியோர் ஷியோர். ஷாமலா, உன் கையால விளக்கேத்துமா. ஐயோ நானா? ஏம்மா நீ வேற சாமி கும்பிடுற, நான் வேற சாமி கும்பிடுறேன்னு யோசிக்கிறியா? கேண்டில் குத்து விளக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஏத்துமா. அதான் அக்கா சொன்னாங்கல்ல, ஏத்து. அண்ணன மாதிரியே செழியும் தொழில நல்லா வரணும்னு வேண்டிட்டு ஏத்துங்க. கண்டிப்பா. ஐயோ அபசுக்குனமா விளக்கு அணிஞ்சு போச்சு. புது திரி சரியா திரிக்காம விட்டுருப்பாங்க. பரவாயில்ல, இன்னொரு தடவை ஏத்திட்டா போச்சு. ஏத்துமா. ஒரு நிமிஷம். கம்பெனி சுத்தி பார்க்கலாம் வாங்க. சார் உள்ள மேனேஜர் இருக்காரா? வேலை விஷயமா கொஞ்சம் பார்க்கணும். இங்க வேலை எதுவும் காலி இல்லம்மா, கிளம்புமா. சரி ரிசப்ஷன்ல என் ரெஸ்யூமாவது கொடுத்துட்டு போறேனே. உன்னை உள்ள விட்டா என் வேலைக்கு உல வந்துடும். என் வயிற்று அடிக்காத, நீ போமா போமா. எப்படியோக்கா ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த நம்ம செழியனோட பிசினஸ் நல்லபடி அமைஞ்சிடுச்சு. இனிமே பிரச்சனையே இல்ல. அவன் ஓஹோன்னு வரப்போறான் பாரு. ஆமா தேவிக்கு, நான் கூட அவன் எதிர்காலத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அக்கா நம்ம திட்டம் போட்டபடி குமாரசாமி பொண்ணுக்கு செழியனை கட்டி வச்சு அவன் அந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டானா அவன் இன்னும் நல்லா இருப்பான்க்கா. அதுக்குதான் குமாரசாமி கிட்ட நூல் விட்டு பார்த்தேன். அவர் பிடி கொடுக்கவே இல்ல. பத்தாததுக்கு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குற வேலையை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது? அதுதான் எனக்கும் யோசனையா இருக்கு. சரியா? என்னப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதானே இன்னைக்கு முதல் நாள், மதியம் சாப்பிட கூட வரமாட்டேன், பிசினஸ் கெட்டு போயிடும் அப்படின்னு காலையில அவ்வளவு உற்சாகமா சொன்னேன். இப்ப என்னன்னா இப்படி மூஞ்சி தொங்க போட்டு வந்திருக்க. அதுவும் நேரமாவே வீட்டுக்கு வந்துட்டு. என்னாச்சுப்பா? எனக்கு என்னமோ இந்த பிசினஸ் சரிப்பட்டு வராதுன்னு தான் தோணுது. என்னடா சொல்ற? படாது பாடுபட்டு இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க. அத நினைச்சு இப்பதான் நானும் தேவிக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள காலையில ஆரம்பிச்ச பிசினஸ் சாயந்தரமே சரிப்பட்டு வராதுன்னு சொல்றியடா. என்னடா ஆச்சு?
நான் நம்பின சுரேந்தர் காலை வாரிட்டாமா. என்னது காலை வாரிட்டானா? என்னடா சொல்ற? நேத்து வரைக்கும் எனக்கு 60%, அவனுக்கு 40% தான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். ஆனா இப்போ அவன் மனசு மாறிட்டாமா. அவன் மாமா தான் ஷூரிட்டி போட்டு லோன் வாங்கி கொடுத்தாருன்றதுனால அவனுக்கு 60%, எனக்கு 40%ன்னு மாத்திக்கலாம்னு சொல்றாமா. என்னடா அநியாயமா இருக்கு? ஒரே நாள்ல எப்படா இப்படி மாறினா? எல்லாம் பணத்தாசைதான். ஆமா, நீ என்னடா சொன்ன? யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம டேர்ம் சரிப்பட்டு வர வரைக்கும் பிஸ்னஸ் வேண்டாம், கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டான். ச்சே, ஜான் ஏர்னா முழு சறுக்குன்னு சொல்லுவாங்க. இப்பதான் ஒரு நல்லது நடந்துச்சு, கூடவே ஒரு கெட்டதும் நடந்துடுச்சேடா. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. முதல் நாள் இப்படி ஒரு சிக்கல் நடந்துருச்சு. இதெல்லாம் யார் செஞ்ச பாவமோ என்னமோ. அக்கா, செழியன் பேசிட்டு போறதை கேட்டியா? பையன் ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காக்கா. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? இல்லக்கா, குடும்பத்துல ஒரு நல்லது நடந்தா அது நாம செஞ்ச புண்ணியம், கெட்டது நடந்தா நம்ம செஞ்ச பாவம்னு சொல்லுவாங்க. பூசாரி சொன்ன மாதிரி பரிகாரத்தை பண்ணி பாத்துடலாம்க்கா. அதான் பரிகாரம்னு சொல்லி ஏற்கனவே அந்த ஆளை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணியாச்சே. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? அந்த குடும்பத்துக்கு உண்டான பரிகாரத்தை முழுசா முடிச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும் தோணுதுக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. கார் முழுக்க தேடி பார்த்துட்டேன், கார்ல எங்கேயும் இல்ல. வீட்ல தேடி பாத்தியா? நல்ல வீட்ல தேடி பார்த்தங்க, வீட்ல எங்கேயும் கிடைக்கல. ஒருவேளை கடையிலேயே தவற விட்டுட்டு வந்திருப்பீங்களோ? இல்லத்தே, கார்ல வரும்போது குழந்தை தான் வச்சிட்டு இருந்தது பேக. ஏண்டி, குழந்தை கையில வச்சிருந்ததை பார்த்தல, அப்பவே பத்திரமா வாங்கி வச்சிருக்கலாம்ல. குழந்தை தூக்கி எறிஞ்சிருந்தா நம்ம கை கிடைக்குமா? குழந்தை பிறந்த நாள் அதுவுமா இப்படி நகையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே? 1 2 2 லட்சம் ரூபாய். 2 பேரும் இப்படி அஜாக்கிரதையா இருப்பீங்க? மேடம் வணக்கம். ஏமா, என்னம்மா சோப்பு விக்கிறவங்களா? ஊதுபத்தி சோப்பெல்லாம் விற்க வந்தீங்களா? போங்கம்மா, நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். நீங்க வேற. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சேல்ஸ் கேர்ள் இல்ல. என்ன யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? மிஸ்டர் கிருஷ்ணன்றது. ஆமா, நான் தான். இன்னைக்கு கடையில தான் நகை வாங்குனீங்களா? வாங்கினது மட்டும் இல்ல, நகையே தொலைச்சிட்டாங்கம்மா. நீ எதுக்கு அதை கேக்குற? இல்லைங்க, இந்த பேக் ரோட்ல கிடந்தது. நான் வரும்போது பார்த்தேன் இது கிடைச்சது. உள்ள பார்த்தா நகை இருந்தது. நீங்க வாங்கின பில்ல உங்க அட்ரஸ் உங்க விசிட்டிங் கார்டு இருந்தது. அதான் வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழந்தை பிறந்த நாளுக்காக ஆசாசையா வாங்கினோமா, மிஸ் ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நிக்கிறீங்களே, உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்க. இந்த காலத்துல 50 100ன்னு கீழே கிடந்தாலே எடுத்தவங்க திருப்பி தரமாட்டாங்க. இவ்வளவு விலை உயர்ந்த நகை கிடைச்சிருக்கு, திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களேம்மா. எவ்வளவு பெரிய மனசுமா உங்களுக்கு. சின்ன வயசுல இருந்து அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காருங்க. கழுத்துல தாலிய பார்த்தா புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கு. தாலி கூட பிரிச்சு கோக்கல போல. கூடி சீக்கிரம் உனக்கு ஆம்பளை புள்ள தாம்மா பிறக்கும். சரிங்க, அப்ப நான் வரேன். ஏம்மா, இவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு ஒரு காஃபி கூட சாப்பிடாம போறீங்களேம்மா? இல்ல பரவாயில்ல சார், நான் கிளம்புறேன். வரேங்க. இந்த பணத்தையாவது வாங்கிக்கங்க சார். பரவாயில்ல, வாங்கிக்கங்க. வேணா சார், பணத்துக்கு ஆசைப்படுறவளா இருந்தா இவ்வளவு விலை மதிப்புள்ள நகையை உங்ககிட்ட வந்து கொடுப்பேனா? செஞ்ச உதவிக்கு கூலி எதிர்பார்க்கறவன் நான் இல்ல. உங்க குழந்தையோட பிறந்த நாளை நல்லபடியா கொண்டாடுங்க. நான் வரேன். ரொம்ப வரேன். வாங்க. தம்பி, வாங்க சார். நான் மால் மசாலா கம்பெனில இருந்து வரேன். எப்படி இப்ப நம்ம கம்பெனி டீலர்ஸ் எல்லாம் சரக்குல ஒழுங்கா சப்ளை பண்றாங்க? எல்லாம் கரெக்டா சப்ளை பண்றாங்க சார். சரி, எப்படி நம்ம சரக்கு எல்லாம் மக்கள் நல்லா விரும்பி கேக்குறாங்களா? அதெல்லாம் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க சார். உங்க மசாலாவுக்கு நீங்க ஏதாவது ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா இன்னும் எல்லாரும் விரும்பி தாராளமா வாங்குவாங்க சார். அப்படியா? ஆமா சார். ஆமா, கடை பேர் என்ன? கடை பேர் அன்னை ஸ்டோர் சார். நீங்க தான் ஓனரா? ஐயோ, நான் இல்ல சார், நான் இங்க வேலை பார்க்கறேன் சார். அப்படியா? ஆமா சார், ஓனர் அதோ இருக்காரு சார். யார் அந்த கட்ட போட்ட சட்டை தான் ஓனரா? ஆமா சார், அவர் தான் என் கடை ஓனர். சரிப்பா, நீ வேலை பாரு. ஓகே சார். பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொறுக்கி ராஸ்கல் ஏதாவது பிரச்சனை பண்ணானா சார்? இது வரைக்கும் எதுவும் பண்ணல. அவனுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய டிராமா போட்டிருக்க வேண்டியதே இல்லை சார்.
பாத்தீங்கல்ல, நம்ம பசங்க 4 பேரை பார்த்த உடனே ஆடி போயிட்டான். நம்ம செட்டப் பண்ண போலி பத்திரத்தை நம்பி ஒரிஜினல் பத்திரத்தையே திருப்பி கொடுத்துட்டான். அது மட்டும் இல்ல, வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். அவன் டம்மி பீஸ் சார். எப்படியோ கவிதா எழுதி கொடுத்த அவ வீடும் திரும்ப கிடைச்சிடுச்சு. நான் கொடுத்த 25 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு கிடைச்சிடுச்சு. இந்த உதவியை செஞ்சதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன சார் நீங்க உதவி அதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இந்த கடையே நீங்க எனக்கு செஞ்ச உதவியால வச்சது தானே சார். அதோட நன்றி விசுவாசம் தான் சார் இது. மறுபடியும் வாழாட்டினா சொல்லுங்க. இனி உனக்கு டிராமாலாம் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா அடிதான். பரவாயில்ல அண்ணாச்சி, இந்த உதவியே போதும். இனிமேல் பட்டு அவன் வந்தானா அந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன். நீங்க இதுல தலையிட வேண்டாம், சரிங்களா? சரிங்க சார். என்னம்மா பண்றது? எனக்கு அப்புறம் பிறந்தது எனக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டான். அவனை நான் தூக்கி வளர்த்தவம்மா. கடைசி அவன் முகத்தை ஒரு தடவை கூட பார்க்கறது கொடுத்து வைக்க முடியாம போச்சு. எல்லாம் நம்ம குடும்பத்தில் ஏதோ சாவக்கடுன்னு நினைக்கிறோம்மா. எங்கள் அப்பா அம்மா காலத்திலேருந்தே புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா இருந்து அந்த குழந்தைகளை நல்லா வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரனையோ பேத்தியோ தூக்கி கொஞ்சணுங்கிற தலையெழுத்தே இல்லாமல் போச்சுமா. நாங்கள் 2 பேரும் சின்ன பசங்களாக இருக்கும்போதே எங்கள் அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்து எங்களை ஆளாக்கிச்சு. நானும் கல்யாணம் பண்ணேன். என் பொண்டாட்டி 3 பசங்களை பெற்று போட்டுட்டு அந்த மகராசியும் போய் சேர்ந்துட்டான். தயப்பா என் தம்பி உன்னையும் குழந்தைங்களையும் இப்படி அனாதையாக விட்டுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். சரியா, உன்னை மறுபடியும் இந்த வீட்டில் அம்மாவோட பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு என் வீட்டில் வந்து இருக்கும்போது தினம் உன்னை பார்த்து நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டிருக்கேன். நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம பிடிவாதமாக இருந்துட்டேன். ஆனால் நீ மறுபடியும் வந்து இங்கே இருக்கிறத பார்க்க என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒன்று, இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட என் தம்பி இல்லாமல் போயிட்டான். என்ன பண்ணுறது, மனசு சங்கடப்படாமல் தைரியமாக இருப்பா. மொத்த குடும்பத்துக்கும் நான் தான் மூத்தவனாலும் இந்த குடும்பத்துக்கு நீ தான்ப்பா மூத்தவன். அம்மாவை கண் கலங்காமல் வச்சுக்கப்பா. தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கோ. சரி பெரியப்பா. அப்புறம் ஏதோ புதுசாக தொழில் தொடங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நல்லா இந்த தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சு மென்மேலும் நீ நல்லா பெரிய ஆளாக வரணும்ப்பா. நிர்மலா, நீ எதையும் மனசில் நினச்சிட்டு சங்கடப்படாதம்மா. பெரியப்பா நான் இருக்கேன், இந்த அண்ணன் இருக்கான், எல்லாரும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவோம். உன் கவனம் எல்லாம் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும், சரியா? மாமா, அக்கா மேல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையா? இல்லைம்மா, எனக்கு என்ன வருத்தம்? இல்ல மாமா, நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு அக்கா தானே காரணம். அதான் உங்க மன வருத்தத்தினால்தான் இப்படி எல்லாம். சேச்சே, அப்படியெல்லாம் எந்த வருத்தமும் இல்லைம்மா. அப்படியெல்லாம் எனக்கு மனசு வருத்தம் இருந்தா நான் இப்போ இங்கே வந்திருப்பேனா? ராஜேஸ்வரி யார்? நான் பார்த்து என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு. இன்னைக்கு இப்படி என் தம்பியை பறி கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதரவாக நிற்கிறா அவ. அதாம்மா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கேன். வேற எந்த வருத்தமும் எனக்கு இல்லைம்மா. சரியா, உன் தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு. சரி, துக்கம் விசாரிக்க வந்த இடத்துல சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணி, கிளம்பலாம் வா. சரிப்பா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. என்னம்மா அது? உங்க பணம் உங்களுக்கு சேர வேண்டியது. ஏன் பணமா? எனக்கு புரியலையே. ஊர்ல இருக்கிற நிலத்துக்காக எழுதி கொடுத்து 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினீங்கல்ல, அது போக மீதி பணம் 5 லட்சம் ரூபாய். இதை உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. வாங்கிக்கோங்க.
இல்லைம்மா, இந்த பணம் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ. பரவாயில்ல பெரியப்பா, வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல. இல்லை சிலியா, என் தம்பியே போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பணம் எதுக்கு? நீங்களே வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா, வாங்கிக்கங்க. வீட்ல தொடர்ந்து கெட்ட சம்பவமாவே நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க மனக்குறை தான் காரணமா இருக்குன்னு எங்க மனசுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கு. இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அக்கா மனசு ரொம்ப சந்தோஷப்படும். இதை நீங்க வாங்கிக்கலன்னா என் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருக்கும் மாமா. வாங்கிக்கோங்க. சரிம்மா, உன் மனசு திருப்திக்காக இதை நான் வாங்கிக்கிறேன். கொண்டா. சுப்பிரமணி. அப்பா. சரியா, அம்மாவும் தங்கச்சி நல்லபடியாக பார்த்துக்கப்பா. ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லி அனுப்புப்பா. சரிங்க பெரியப்பா. மா, நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. எல்லாம் உனக்காகத்தாண்டா. அன்னைக்கே நான் யோசிச்சேன், அவரோட பணத்தை எப்படியாவது நம்ம திருப்பி கொடுத்துடணும்னு. நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை அவங்களே வந்துட்டாங்க, கொடுத்துட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. என்னால உண்மையின்மே மூடி மறைக்கவே முடியாது. கயல், என்னடி அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலைய. என்னத்தக்கா சொல்ற? அந்த இளவரசி வீட்டுல நம்ம குடும்பத்தை அசிங்கமா பேசுறது சொல்றியா? இல்ல மாமாவை வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம அடிச்சு அவமானப்படுத்துறது சொல்றியா? இளவரசி யாருமா இங்க? நான் தான். என்ன விஷயம்? வந்து ஜீப்ல ஏறுமா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.